ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை சாப்பிடலாம், இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். சூப்பராக கிறிஸ்பியாக கோபி 65 எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோபி 65 பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றி இருக்க இந்த இலை எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த தண்டு பகுதியை தூக்கி போடாமல் வெஜ் குருமா பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி லேசாக சூடானதும் அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் துண்டுகளை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த தண்ணியில் முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த காலிஃப்ளவரில் இருக்க சின்ன சின்ன பூச்சி எல்லாமே வந்துடும். இப்போ இது அப்படியே அந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப கொதிக்க வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில் பிளான்ச் பண்ணி நம்ம எங்கள் காலிஃப்ளவரை ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ மசாலாக்காக நான் இங்கே வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால நல்ல கலர் கிடைக்கும்ன்றதுனால இந்த வெறும் மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடு கூட கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சால்ட், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கடைகளில் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் 65க்கும் காலிஃப்ளவர் பக்கோடாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த காலிஃப்ளவர் பக்கோடான்றது அந்த அவுட்டர் லேயர் தனியாக வர மாதிரி இருக்கும், ஆனால் இந்த கோபி 65 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி இந்த காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 5 to 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த நேரத்தில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர், மைதாலாம் ஆட் பண்ணும்போது இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்ட பிறகு இதில் ஒரு 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ மைதா ஆட் பண்ணுறோமோ அதில் டபுள் த குவான்டிட்டி கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வைக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் இந்த கோபி 65 நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோபியை போட்டுட்டு எவ்வளோ நேரம் பொரிக்க வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி கோபி 65 சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த கோபியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு நல்லா ரெட் கலரில் நமக்கு வரும்போது நம்ம இதை எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெயில் அந்த சலசலப்பு கம்மியாயிடும். இந்த டைமில் இதை நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பக்கத்தில் ஒரு பிளேட் ரெடியாக வச்சுருக்கேன், அதில் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக கோபி 65 நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை சாப்பிட்லாம், இல்லை லன்ச் டைமில் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.